हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் இன்றிலிருந்து நாம் பல்வேறு பீட்டங்கள், முக்கியமான சக்தி பீட்டங்கள், மேலும் ஆற்றல் வாய்ந்த சக்தி பீட்டங்கள், ஆதிகேசவ பீட்டம், அப்படி கிருத்திவாச பீட்டம்னு சிவபீட்டம், இப்படி பல பீட்டங்களை பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக பிரதம பீட்டமாக தர்மேஸ்வர பீட்டம், இதை முதல்ல நம்ம பார்ப்போம். அதை தர்ம பீட்டம் அப்படின்னு சொல்லுவா. அங்கே இருக்கிறவர் தர்மேஸ்வரர், விஸ்வபுஜ கௌரி, விசாலாட்சி, இப்படி இதெல்லாம் சம்பந்தப்பட்டது தான் இந்த பீட்டம். இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அப்படின்னா அகஸ்தியர் சுப்பிரமணிய சுவாமியை பார்த்து கேட்குறார், யாரோட சமீபத்தில் ஸ்நானம், ஜபம், தானம், ஹோமம் இதை பண்ணால் அக்ஷயமாக இருக்கும். மேலும் எந்த லிங்கத்தை ஸ்மரிச்சுண்டா அதை தரிசனம் செய்கிறதுனாலையும், அதை ஸ்பர்ஷிக்கிறதுனாலையும், அதை வணங்குறதுனாலையும், பஞ்சாமிர்தம் முதலிய அபிஷேகங்கள் பூர்வ பூஜை பண்ணுறதுனாலையும் எப்பேற்பட்ட மங்களங்கள் உண்டாகும், இதெல்லாத்தையும் நீங்கள் எனக்கு விவரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு சுப்பிரமணிய சுவாமி, ஹே கும்பமுனியே, இதே கேள்விதான் பகவதியும் கேட்டா சர்வேஸ்வரனை பார்த்து. அப்போ பகவான் என்ன பதில் கூறினாரோ அதை அப்படியே உள்ளது உள்ளபடி நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல சொல்ல ஆரம்பிக்கிறார். மகாதேவர் கூறினார், ஏ விஸ்வேஸ்வரி, ஏ உமாதேவி, சம்சார பந்தனத்திலேருந்து நீங்கணும் அப்படின்னா நான் மேல சொல்றத நீ கேட்பாயாக. எங்க பகவானே அம்பாளே நித்தியஸ்வரூபமாக இருக்கிறாளோ, எங்கு உன்னுடைய புத்திரனே கஷேத்திரத்தின் விக்னங்களை நிவர்த்தி செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறானோ, திரிபுர சம்ஹார காலத்தில் நானே அவனை மிகவும் ஸ்துதி செய்து லட்டுகளை சமர்ப்பித்ததனால் என்னுடைய வெற்றியின் இச்சையை அவன் பூர்த்தி செய்தான். இங்கு பாபத்தை நிவர்த்தி செய்யும், பிதர்கள் பிரீத்தியை அதிகரிக்க செய்யும் ஒரு உத்தம தீர்த்தம் இருக்கிறது. அங்கு இந்திரனே அதில் ஸ்நானம் செய்து ருத்ராசுரனை ஒரு சமயம் கொன்றான் அல்லவா? அப்பொழுது ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்துதான் அவன் நீங்க பெற்றான். அதற்கு பிறகு தர்மராஜர், அவர் சமாதியிலிருந்து கடினமான தபஸ் செய்து தர்மாதிகாரி என்ற பட்டத்தையும் இங்குதான் பெற்றார். அங்கு இருக்கும் பட்சிகள் கூட சம்சாரத்திலிருந்து முக்தி அடைந்து ஞானத்தை பெற்றன. அப்படி என்ன அப்படி என்றால், அங்கு ஒரு ஸ்வர்ணமயமான ஒரு ஆலமரம் இருக்கிறது. அதில் பட்சிகள் வசிக்கின்றன. ஒரு சமயம் துர்தமன் என்னும் அரசன் பிரஜைகளை மிகவும் கிளர்ச்சி செய்து ஆண்டு வந்தான். அவன் இந்த லிங்கத்தை தரிசனம் செய்த மாத்திரத்தில் அவன் நல்ல புத்தியை பெற்றான். ஹே உமே, அப்பேற்பட்ட மகா பாதகங்களை நாசம் செய்யும் லிங்கத்தின் மகாத்மியத்தை பற்றியும் அதன் உற்பத்தியை பற்றியும் இப்பொழுது வர்ணிக்கிறேன், கேட்பாயாக. இந்த ஆனந்த வனத்திலே இந்த தர்ம பீட்டம் என்னும் பெயருடன் பிரசித்தமாய் ஒரு இடம் விளங்குகிறது. அந்த தர்ம பீட்டத்தை தரிசித்த மாத்திரத்தில் சர்வ பாபங்களும் விளங்கும். ஏ விசாலாட்சி, பூர்வ காலத்தில் சூரியநாராயணனுடைய புத்திரனும் பரம ஆச்சார சீலனுமான யமதர்மராஜன் அங்கு உனக்கு முன்னால் கடினமான தபஸ் செய்தான். குளிர்காலத்தில் தண்ணீரின் மத்தியிலும், மழைக்காலத்தில் திறந்த வெளியிலும், வேநீர் காலத்தில் பஞ்சாக்னி மத்தியிலும் கடும் தவம் செய்தான். அநேக நாட்களாக ஒற்றை காலில் நின்று கொண்டு தபஸ் செய்தான். அதற்கு பிறகு வலது கால் பெருவிரலை மாத்திரம் ஊன்றிக்கொண்டு தபஸ் செய்தான். இந்த பாக்கியவானான யமன் அநேக சமயங்களில்
வாயு போஜனம் மாத்திரமே செய்து வந்தான். தாகம் எடுத்தால் அந்த தர்ப்பை நுனியிலிருந்து சொட்டுகிற ஒரு துளி ஜலத்தை நக்கிவிட்டு காலத்தை கழிப்பான். அவன் என்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்று உக்கிரமான சமாதியிலிருந்து 4 யுகங்களில் 4 சதுர்யுக பரியந்தம் கோரமான தபஸ் செய்தான். அப்பொழுது இந்த யமராஜனுடைய தபஸினால் சந்தோஷம் அடைந்து அவனுக்கு வரம் அளிக்க வேண்டும் என்று அவன் முன்னால் நானே பிரத்யட்சமானேன். அங்கு கனகசாகா என்னும் பெயருடைய ஒரு வடவிருட்சம் இருக்கிறது. அந்த வடவிருட்சத்தில் அநேகம் பட்சிகள் நிறைந்து குளிர்ந்த நிழலுடன் தபஸினால் தாபத்தை போக்கிக் கொண்டிருந்தது. அந்த வடவிருட்சம் மந்த மாருதத்தின் அசைவினால் தன்னுடைய இலைகளாகிய கைகளை நீட்டி வழி நடந்ததால் களைத்து போன யாத்ரீகர்களை வாருங்கள் என குளிர்ந்த நிழலில் வந்து நீங்கள் இளைப்பாருங்கள் என அழைத்து கொண்டிருந்தன. அதன் அழைப்புக்கு இணங்கி அதனை ஆசிரயித்த வழிப்போக்கர்களுக்கு தன்னுடைய வாசனையும் ருச்சியும் உள்ள பழுத்த உருண்டையான பழங்களை அழித்து அவர்களை மகிழ்வித்தது. அதே ஆலமரத்தடியில் வந்து யமதர்மராஜனை பார்த்தேன். ஆழ்ந்த நீளமான ஆகாச மண்டபத்தில் தன்னுடைய தேஜஸினால் ஜொலிக்கும் சூரியனைப் போல அவன் காணப்பட்டான். அவனுடைய தபஸினுடைய ஒளி 4 பக்கங்களிலும் அவனை சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது. மிகவும் பக்தியுடன் கூடிய அவன் சூரியகாந்த மணியினால் ஆன மகாலிங்கத்தை தன்னுடைய நாமமாகிய யமமேஸ்வரர் என பெயரிட்டு தன் தேஜஸினாலேயே அந்த லிங்கத்தை பூஜித்து கொண்டிருந்தான். பின் அந்த லிங்கத்தையே சாட்சியாக வைத்துக்கொண்டு மரக்கட்டையை போல அசைவற்ற தேகத்தோடு நாசியின் நுனியில் திருஷ்டியை பதித்து அந்த சூரிய தனையன் கோரமான தவம் புரிந்தான். அப்பொழுது நான் தர்மராஜரிடம் கூறினேன், ஏ பாஸ்கர நந்தனா, மகாபாகியவானே, வரம் கேட்பாயாக. இனி நீ தவம் புரிய வேண்டிய அவசியமில்லை. ஏ சுப்ரதனே, நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன் என்று. இதை கேட்டு யமதர்மராஜன் என்னை நன்றாக உற்று பார்த்துவிட்டு வணங்கினான். அவன் சந்தோஷ மனத்துடன் நிஷ்கபட பாவத்துடன் சமாதியை விட்டு என்னை துதிக்கத் தொடங்கினான். ஹே காரணத்திற்கும் காரணரே, உமக்கு வணக்கம். ஹே காரணரகிதரே, உமக்கு வணக்கம். தாங்கள் எல்லா செயல்களுக்கும் ஸ்வரூபமாக இருந்தும் கூட காரியங்களிலிருந்து விலகிய ஸ்வரூபமாக கூட இருக்கிறீர். அதனால் தங்களை அடிக்கடி வணங்குகிறேன். ஏ சந்திரச்சூடா, தாங்கள் உருவம் இல்லாதவர், ஆனால் தங்கள் மாயையினால் எல்லா உருவங்களிலும் பரிபூர்ணமாக இருக்கிறீர்கள். தாங்கள் பரம அணுவுக்கும் அணுவாக இருக்கிறீர்கள், ஆனால் காரிய காரண ஸ்வரூபமாகவும் இருக்கிறீர்கள். கடக்க முடியாததையும் கடக்க வல்லவரே, தாங்களே சம்சார ரூபமான பயங்கரமான கடலை கடத்தி எங்களை அக்கறை சேர்க்க வல்லவர் நீரே. அதனால் தங்களுக்கு வணக்கம். ஏ சுவாமின்னு, தங்களுக்கு தலைவராக ஒருவரும் இல்லை. சர்வ ஜகத்துக்கும் தாங்களே தலைவர். தாங்களே குணங்களுக்கு உள்ளும் அப்பாலும் இருக்கிறீர்கள். தாங்களே காலமூர்த்தி, ஆனால் தாங்களே காலத்திற்கும் இயற்கைக்கும் அப்பால் உள்ளவர். ஆனால் காலத்துள்ளிருக்கும் பிரகிருத்தியும் தாங்களே. ஏ அந்த சக்தியே, தாங்களே நிர்வாண பதவி, தாங்களே நிர்வாண பதத்தை அழிப்பவர். தாங்களே ஆத்மா, தாங்களே பரமாத்மா. சமஸ்த சராச்சரமும் தாங்களே. ஏ ஜகத்தின் ஒரே பந்துவே, இந்த எல்லா ஜகத்தும் தங்களிடம் இருக்கிறது. தாங்களே சாக்ஷாத் விஸ்வஸ்வரூபர். உலகம் முழுவதும் தங்களுடையது. தாங்களே இந்த ஜகத்தை உயிர்ப்பித்தும் வாழ்வித்தும் கடைசியில் சம்ஹரிக்கவும் செய்கிறீர். அதனால் பிரம்மா விஷ்ணு ருத்ரஸ்வரூபராகிய தங்களை அடிக்கடி வணங்குகிறேன். தாங்களே மிருடஸ்வரூபர். வேத விருத்தமாகிய நடத்தை உள்ளவர்களுக்கு தாங்களே பயங்கர பீமமூர்த்தியாக இருக்கிறீர். ஏ உமாபாகரே, தாங்களுடைய பக்தர்களுக்கு தாங்கள் மங்களத்தை கொடுக்கும் சங்கரமூர்த்தி தாங்களே. பக்தி இல்லாதவர்களுக்கு தாங்கள் உக்கிரமுள்ள ருத்ரமூர்த்தியாக இருக்கிறீர்கள். அதனால் தங்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஹே நாதா, சத்துருக்களுக்கு தாங்கள் சூலபாணி, ஆனால் மனோவாக்கு காயம் முதலியவற்றால் வணங்குகிறவர்களுக்கு தாங்களே சிவஸ்வரூபம்.
தங்கள் சரணங்களை அடைக்கலமாக்கி கொண்டவர்களுக்கு தாங்களே ஸ்ரீகண்டராக விளங்குகிறீர்கள். ஆனால் துராத்மாக்களுக்கு ஆலகால விஷத்தை தரித்து கொண்டிருக்கும் ஸ்ரீகண்டராக விளங்குகிறீர்கள். ஹே சாந்தமூர்த்தே, சங்கரா, சம்போ, சந்திரகலாதரா, சர்வபூஷணா, விநாகபாணியே, தங்களுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள். ஏ பகவான், இந்த உலகில் தங்களிடம் பக்தி பண்ணி பூஜை செய்பவனே தன்யன், அவனே கிருதகிருத்தியன். உங்களை துதி செய்பவர்களை இந்திராதி தேவர்களும் துதிக்கிறார்கள். எல்லையில்லாத மகிமை உள்ளவரே, என்னை போல மந்த புத்தி உடையவர்களால் உங்களை எவ்வாறு துதிக்க முடியும்? கேவலம் வணங்கத்தான் முடியும். ஸ்கந்தர் கூறுகிறார், சூரிய புத்திரரான யமராஜா இந்த விதம் ஸ்துதி பாடி அத்தியந்த தெய்வ சித்தத்துடன் நமசிவாயா 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 என்று சொல்லிக்கொண்டு பூமியில் தலைபட விழுந்து 1000 தரை நமஸ்கரித்தான். அப்பொழுது பகவான் சங்கரர் தபசினால் மிகவும் வணங்கியவனை தடுத்து நிறுத்தி வரம் கொடுக்கலானார். அப்பனே, உன் பெயர் தர்மராஜன் என்று இன்றிலிருந்து வழங்கட்டும். இன்றிலிருந்து உன்னை நான் ஸ்தாவர ஜங்கம தேகதாரிகளான சகலத்துக்கும் தர்மாதிகாரியாக நியமித்திருக்கிறேன். அதனால் என்னுடைய ஆக்னியினால் நீ எல்லோருடைய தர்மத்தையும் அதர்மத்தையும் அடக்கி ஆழ்வாய். நீ தக்ஷண திக்கிற்கு அதீஸ்வரனாகி எல்லோருடைய கர்மங்களுக்கும் சாட்சியாக நில். உன்னால் காண்பிக்கப்பட்ட மார்க்கத்தை அனுசரித்தே உத்தமர்கள் அதமர்கள் எல்லோரும் தங்கள் கதியை அடைவார்கள். ஏ தர்மராஜா, எனது பரம பக்தா, இந்த காசியில் நீ ஆராதனை செய்த லிங்கத்தை எவன் தரிசித்து ஸ்பர்ஷித்து பூஜிக்கிறானோ அவன் மிகவும் அல்ப காலத்துக்கு உள்ளேயே சித்த லாபம் அடைவான். எவன் ஒருவன் சித்த சுத்தியுடன் முன்னால் ஏற்படுத்தப்பட்ட தர்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து ஒரு தரமாவது தர்மேஸ்வரரை தரிசித்தான், ஆனால் அவனுக்கு 4 புருஷார்த்தங்களின் சித்தியும் அதிக தூரத்தில் இல்லை. அப்பா, ஒருவன் 1000 பாவங்கள் செய்தவனாய் இருந்தால் கூட தெய்வ கிருபையால் காசிக்கு வந்து தர்மேஸ்வரரை சேவித்தானே, ஆனால் அவன் நரக துக்கத்தை அனுபவிக்க மாட்டான். ஆனால் ஸ்வர்க்கத்தில் தேவதைகள் அவனை பற்றி எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவன் இந்த உலகத்தில் காஷியை அடைந்து தர்மபீட ஸ்தானத்தை கண்டு தன்னலனுக்காக முயற்சி செய்யாவிட்டாலும் அவன் முன்னை போல் தேஜஸ்வியாகவும் கிருதார்த்தனாகவும் எப்படி ஆவான்? ஹே தர்மராஜா, நீ இங்கு எப்படி கடும் தபசினால் உன் மனோரதங்களை பூர்ணமாக பெற்றாயோ அப்படியே தர்மேஸ்வரரின் பக்தர்களுடைய சகல காமனைகளும் பரிபூர்ணமாக நினைவேறும். பெரிய பெரிய பாவங்களை செய்தவன் கூட இங்கு வந்து ஒரு தரமாவது இந்த தர்மேஸ்வரரை பூஜை செய்தானே ஆகில் அவன் நீ பூஜித்த லிங்கத்துக்கு அவன் பக்தனாகி விடுகிறான். ஆனால் அவன் உனக்கு பிரியமான பந்துவாகவும் ஆகிறான். பிறகு அவன் ஏன் உன்னிடம் பயப்படுகிறான்? ஏ தர்மராஜா, ஒருவன் பத்திரம், புஷ்பம், பழம், ஜலம் இவைகளினால் தர்மேஸ்வரரை பூஜை செய்தானே ஆனால் தேவதைகள் உடனே பிரசன்னம் அடைந்து மந்தார மாலையினால் அவனை பூஜிக்கிறார்கள். அநேக பாவங்களை செய்துவிட்டு உன்னிடம் பயப்படுபவர்கள் கூட தர்மேஸ்வரரை பூஜித்து உனக்கு பந்துவாகி உன் மனத்தை சந்தோஷப்படுத்தி உன்னிடம் ஒரு பொழுதும் பயப்படாமல் இருப்பார்கள். ஜனங்கள் இங்கு உத்தரவாகினி கங்கையில் ஸ்நானம் செய்துவிட்டு இந்த தர்மேஸ்வர லிங்கத்தை வணங்கிவிட்டு இந்த தர்ம பீட்டத்தில் யதாசக்தி தான தர்மங்கள் செய்தால் அது யுக முடிவு வரை அக்ஷய பலனை கொடுக்கும். கார்த்திகை மாதம் சுக்ல அஷ்டமி அன்று விரதம் இருந்து தர்மேஸ்வரர் ஆலயத்துக்கு யாத்திரையாக வந்து இரவு கண்விழித்து உற்சவம் கொண்டாடினார்களே, ஆனால் அவர்கள் திரும்பவும் பூமியில் பிறக்க மாட்டார்கள். ஒருவன் முன்னால் கூறப்பட்ட இந்த ஸ்துதியை உனக்கு முன்னால் எப்பொழுதாவது ஒரு தரம் படித்தானே ஆகிலும் அவன் பாவம் நீங்கி என்னுடைய உலகத்துக்கு போகிறான். அவன் உனக்கும் மித்திரன் ஆகிறான். சூரியகுமாரனான தர்மராஜனே, உனக்கு கொடுக்கக்கூடாத பொருள் என்னிடம் ஒன்றும் இல்லை. அதனால் உனக்கு எது வேணுமோ எது விருப்பமோ அதை கேள்.
கேவலம் உனக்கு கேட்க வேண்டிய சிரமம் மட்டும்தான். முருகர் கூறினார், யமராஜர் இப்பொழுது தன் மனோரதத்தை பூர்த்தி செய்து வைக்கும் கருணாமய பகவான் சங்கரனுடைய பிரசன்ன மூர்த்தியை பார்த்துவிட்டு ஆனந்த ரசம் நிரம்பிய அந்த தடாகத்தில் மூழ்கினார். சற்று நேரம் வரை அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. இப்படி தர்மேஸ்வர லிங்கோத்பத்தி வர்ணனம் வர்ணிக்கப்படுகிறது. மேலும் பகவான் சங்கரர் ஆனந்த பாஷ்பத்தினால் பேச முடியாமல் தொண்டை அடைபட்ட தர்மராஜரை அமுதம் தனது 2 கைகளினாலும் தடவி கொடுத்தார். அப்பொழுது பரம தபஸ்வியான தர்மராஜருடைய தபோரூபமான அக்னி கொழுந்து விட்டு எரிய புலகாங்கிதம் அடைந்தார். அதன் பிறகு தபனநந்தனன் சாந்தன் பரமசாந்த அனுச்சரர்களால் சூழப்பட்டவன் பிரசன்ன முகத்தோடு தேவதேவனான உமாபதியிடம் கூறினார். இப்போது அந்த தபனநந்தனன் தேவதேவனான உமாபதியிடம் கூறுகிறார், சர்வஜ்ஞரே, கருணாநிதியே, ஈசானரே, சந்தோஷம் அடைந்ததினால் எனக்கு முன்பு எழுந்தருளி இருக்கிறீர்கள். அப்பொழுது எனக்கு மற்ற வரத்தினால் என்ன பிரயோஜனம்? எவரை வேதங்கள் அறியவில்லையோ, வேத புருஷர்களான பிரம்மா விஷ்ணு இவர்களையும் அறியவில்லையோ, அவரால் வரம் கொடுக்க தகுதி உள்ளனாக நான் ஆனேன் என்றால் பிறகு எனக்கு வேறு என்ன வேண்டும்? ஆனாலும் ஏனாதா, தங்களை நான் பிரார்த்திக்கிறேன். ஹே ஸ்ரீகண்டா, இந்த மதுரமான மொழி இந்த தவத்துக்கு சாட்சியாக எனக்கு எதிரிலேயே பிறந்த அன்னை தந்தை அற்ற இதிகாசம் புராணம் முதலியவைகளை நன்கு அறிந்த அகார விகாரங்கள் அற்ற இந்த 2 கிளிப்பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் வரம் அளிக்க வேண்டும். இந்த 2 குஞ்சுகளும் பிறந்த உடனேயே வியாதியினால் பீடிக்கப்பட்ட இவைகளின் தாய் இறந்து விட்டது. இவைகளின் தந்தையை கழுகு தின்று விட்டது. அதனால் என்றும் அனாதையாகி என் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருக்கும் இந்த 2 பட்சிகளையும் ஏநாதநாதா, தாங்கள் தான் இவைகளின் ஆயுளின் மீதி ஸ்வரூபமாக இருந்து காப்பாற்றினீர்கள். ஏ மகரிஷே, மகாதேவர் தர்மராஜருடைய அவருடைய பரோபகாரத்தால் நிர்மலமான வச்சனங்களை கேட்டு மிகவும் சந்தோஷமடைந்த மனத்துடன் வினயத்தினால் தலைவணங்கி கொண்டிருக்கும் அந்த 2 கிளி குஞ்சுகளையும் அருகில் அழைத்து கூறத் தொடங்கினார். தங்களுடைய சங்கத்தினால் சாதுவான பட்சிகளே, நீங்கள் சத்சங்கம் அடைந்து ஜன்மாந்தர பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு விட்டீர்கள். தர்மேஸ்வரருக்கு சேவை செய்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வரம் தரலாம் என்று இவ்வாறு கூறிய மகேஸ்வரருடைய வச்சனங்களை கேட்டு அந்த பட்சிகள் சங்கரரை வணங்கி பிறகு பேசத் தொடங்கியது. ஏ பவனாசனா, ஏ பவா, தங்களுக்கு வணக்கம். ஏ அநாதநாதா, சர்வஜ்ஞா, நாங்கள் பட்சி ஜாதிகளாக பிறந்தும் தங்களை தரிசிக்க பாக்கியம் பெற்றோம். இதைவிட நாங்கள் விரும்பும் வேறு என்ன எங்களுக்கு இருக்கிறது? ஏ கிரீஷா, உலகத்து ஜனங்களுக்கு முயற்சியினால் உலக சுகங்களில் 100கணக்கான லாபங்கள் கிடைக்கின்றன. இப்போது நாங்களே உங்களை பிரத்யட்சமாக பிரார்த்திக்கிறோம். இதைவிட பரம லாபம் எங்களுக்கு வேற என்ன இருக்க போகிறது? ஏநாதா, நாங்கள் இங்கு காண்பதெல்லாம் க்ஷணத்தில் அழியக்கூடியது. தாங்களும் தங்களுடைய பூஜை மட்டும்தான் என்றும் அழியாதது. அதனால் இந்த தபசினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தின் பூஜையை பார்ப்பதினால் எங்களுக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்களின் ஞாபக சக்தி ஏற்பட்டு விட்டது. ஏ ஈசானரே, எங்களுக்கு எல்லோருக்கும் தேவர்களாகும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்போது மிக நாட்கள் வரைக்கும் தேவர்களுடைய போக சுகமும் கிடைத்திருக்கின்றன. அசுரயோனி, தானவயோனி, நாகயோனி, ராட்சசயோனி, கிண்ணரயோனி, வித்யாதரயோனி, கந்தர்வயோனி இவை எல்லாவற்றிலும் பிறந்தாகி விட்டது. மனித யோனியில் பிறந்து எத்தனையோ தரம் அரசனாக இருந்திருக்கிறோம். ஜலத்தில் வாழும் ஜந்துக்களாக கூட இருந்திருக்கிறோம். வனத்தில் வாழும் குடிமக்களாக இருந்திருக்கிறோம். கிராமங்களில் வாழும் கிராமவாசிகளாக இருந்திருக்கிறோம். பிரபுக்களாக இருந்திருக்கிறோம். யாச்சகர்களாக இருந்திருக்கிறோம். இரட்சகர்களாகவும் கொலைக்காரர்களாகவும் கூட இருந்திருக்கிறோம். சுக்கியாகவும் துக்கியாகவும் ஜெயித்தவனாகவும் தோற்றவனாகவும் படித்தவனாகவும் முட்டாளாகவும் சுவாமியாகவும் சேவகர்களாகவும் கூட இருந்திருக்கிறோம். எவ்வளவு என்று நாங்கள் சொல்லுவது? 4 விதமான பிறப்புகளிலும் உத்தமம், மத்தியமம், அதமர்களாக பிறந்து இருந்திருக்கிறோம்.
எத்தனையோ பிறவிகள் வாழ்ந்து கழிந்து விட்டன. ஆனால் திட வைராக்கியம் இதுவரை கிடைக்கவில்லையே. இந்த யோனியிலிருந்து அந்த யோனி, அந்த யோனியிலிருந்து மற்றொரு யோனி, இப்படித்தானே போய்கொண்டிருக்கிறோம். ஓ பினாகியே, ஒரு யோனியிலும் சுகம் லவலேசமும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தர்மேஸ்வரரை தரிசித்த புண்ணியத்தினால், மேலும் தர்மராஜருடைய தபரூபமான அக்னி ஜுவாலையினால் பாபராசிகள் தக்கிக்கப்பட்டு, ஓ முக்கண்ணரே, தங்களின் சாட்சாத் தரிசனம் கிடைத்து பாபம் நீங்கி கிருதார்த்தர்கள் ஆனோம். ஏ துர்ஜடே, இந்த தீனர்களும் ஈனர்களும் பரிதாபத்தோடு கூடினவர்களான எங்களை சேர்ந்த பக்ஷிஜாலங்களுக்கு தாங்கள் வரம் கொடுக்க விரும்புவீர்களே. ஆனால் ஏ சர்வஜ்ஞா, ஞானத்தின் மூலமாக போதிக்க முடியாத பிரகிருதியின் பாசத்தில் சுழலும் நாங்களும் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவோம். எங்களுக்கு இந்திர பதவியும் வேண்டாம், சந்திர பதவியும் வேண்டாம், வேறு எந்த பதவியும் வேண்டாம். ஏ சம்போ, இன்னும் ஏதாவது நாங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பினோமே, ஆனால் மறுபடியும் ஜென்மம் எடுக்காமல் இருக்கும்படியும் எங்களுக்கு காஷியில் மரணத்தை அழியுங்கள். ஏ சர்வஜ்ஞா, தங்களுடைய சாநித்தியத்தினால் நாங்கள் எல்லாம் அறிந்து கொண்டோம். சந்தன மர வாசனையில் காற்று பட்டவுடன் மற்ற எல்லா மரங்களும் சந்தன மனம் அடைவது போல நாங்களும் எல்லாம் அறிந்து கொண்டோம். இந்த பரமஜானமே சம்சாரத்தை வேருடன் கெல்லி எரியக்கூடியது. தங்களுடைய இந்த ஆனந்த வனத்தில் காலக்கிரமமாக எங்கள் சரீரம் விழட்டும். சமஸ்த வாங்மய கோஷத்தையும் மதித்து அதன் சாரமான ஒரு வார்த்தையை பிரம்மா நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். அது என்னவென்றால், காஷியில் மரணம் அடைபவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது என்பதுதான். அநேக கிரந்தங்கள் எதை வர்ணிக்கின்றதோ அதையே பகவான் ஹரி சூரிய தேவரிடம் 8 அட்சரங்களில் விளக்கி கூறினார். அதாவது, கைவல்யம் காசி சம்ஸ்தௌ, காஷியில் மரணம் அடைவதால் தான் கைவல்ய பதவி கிடைக்கும். முனீஸ்வரர்களிடம் சாம்ராட்டான யாக்ஞவல்கியர் சூரியநாராயணனிடம் சமஸ்த வேதங்களையும் படித்துவிட்டு ரிஷி சமாஜத்தில் அதன் சாரத்தை கூறினார். அதாவது, காசியில் அந்திம காலம் கழித்தால் அந்திம பிராப்தி கிடைக்கும் என்று. முன்பொரு தடவை தாங்களும் மந்திராச்சலத்தில் இருக்கும் பொழுது ஜெகதம்பிகையிடம் காஷியே நிர்வாண பிராப்திக்கு ஜென்மபூமி என்று கூறினீர்கள். கிருஷ்ண தெய்வவாயனரான வேதவியாசரும் என்ன கூறுகிறார் என்றால், எங்கு சாட்சாத் விஸ்வேஸ்வரர் எழுந்து அருளியிருக்கிறாரோ அந்த பதத்துக்கு பதம் முக்தி கிடைக்கிறது என்கிறார். தீர்த்த சந்நியாசிகளான லோமஷர் முதலிய வேறு பழங்காலத்து ரிஷிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், காசியே மோட்ச பிரகாஷி. நாங்களும் என்ன நினைக்கிறோம் என்றால், சொர்க்க தரங்கிணியான இந்த கங்கை உத்தரவாகினியாக ஓடும் அந்த மகாதேவருடைய ஆனந்த கானனத்தில்தான் மோட்சம் நிச்சயம் என்பதே. இந்த தர்மேஸ்வரருடைய பரம அனுகிரகத்தினால் நாங்கள் ஸ்வர்க்க மத்திய பாதாளங்களிலும் பூத பவ்ய வர்த்தமானங்களிலும் உள்ள எல்லா செய்திகளையும் அறிவோம். ஏ சங்கரா, இதனால் பிரம்மா என்ன கூறினார் என்றால், நான் சொல்வது, விஷ்ணு கூறியது, முனிவர்கள் சம்பாஷித்தது எல்லாம் நாங்கள் அறிவோம் என்று. ஏன், தாங்கள் சொல்வதெல்லாம் கூட நாங்கள் அறிவோம். இந்த தர்ம பீட்டத்தை சேவித்ததினால் இந்த சமஸ்த பிரம்மாண்ட மண்டலத்தில் எல்லா காரியங்களும் உள்ளங்கை நுனியில் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏ விபோ, தர்மராஜனுடைய தவ பிரபாவத்தினாலேயே நாங்கள் ஈனமாக பட்சி ஜாதிகளாக இருந்த போதிலும் விகற்பம் இல்லாமல் சமஸ்த தத்துவங்களையும் அறியத்தக்க பாத்திரவான்களாகிவிட்டோம். தேவதேவா, இந்த விதமாக மதுரமாகவும் மிருதுவாகவும் சத்தியமாகவும் இதமாகவும் மிதமாகவும் பண்பாட்டுடனும் திருஷ்டாந்தத்துடனும் அனுபவ சித்தமாகவும் இந்த பட்சிகள் கூறிய வச்சனங்களை கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தவராக தர்மபீட்டத்தின் பெருமையை புகழத் தொடங்கினார். இந்த 3 உலகங்களிலும் உள்ள எல்லா நகரங்களுக்கும் மேலாக இந்த காசியே என்னுடைய ராஜதானி. அதிலும் கூட அக்ஷலக்ஷ்மி விலாசம் என்னும் பெயருள்ள பரமமங்களமயமான இந்த கோவிலாகிய மாளிகை அநேக விலை உயர்ந்த மணிரத்னங்களால் பதிக்கப்பட்ட என்னுடைய போக பவனமாகும். இந்த என்னுடைய பவனத்தின் உச்சியில் சுதந்திரமாக ஆகாசத்தில் பறந்து கொண்டிருக்கும் பட்சி ஜாலங்களும்
இதை பிரதட்சிணம் செய்யும் விதத்தில் அந்த வியாஜத்தில் விமானத்தில் சஞ்சரிக்கும் தேவதைகளாகவே ஆகிறார்கள். மோட்சலட்சுமி விலாசம் என்னும் இந்த கோவிலை தரிசிப்பதனாலேயே பிரம்மஹத்தி இந்த சரீரத்திலிருந்து விலகும். எவர்களின் மோட்சலட்சுமி விலாசம் என்னும் இந்த கோவிலின் சிகரத்தில் உள்ள இந்த கலசத்தை வேண்டாம் என்றாலும் பதத்துக்கு பதம் வந்து ஒட்டி கொள்ளும். இந்த கோவிலின் சிகரத்தில் பறக்கும் கொடியை யார் தூரத்திலிருந்து தரிசிக்கிறார்களோ அவர்கள் எனக்கு அதிதிகளாகிறார்கள். அந்த பிரகாசத்தை வியாஜமாக வைத்துக்கொண்டு பூமியை துளைத்து கொண்டு ஆனந்தம் என்னும் பெயருள்ள ஒரு கிழங்கு பரம அபூர்வமாய் முளைவிட்டு இப்பொழுது வெளிக்கிளம்பி வந்திருக்கிறது. என்ன ஆச்சரியமான விஷயம்! பிரம்மாவிடமிருந்து ஸ்தாவரம் வரைக்கும் சித்திரப்படத்தில் எழுதியிருப்பவை கூட என்னை உபாசிக்கிறது. அந்த கோவிலே எல்லா உலகங்களிலும் வைத்து எனக்கு ஆனந்தத்தை அளிக்கும் ஸ்தானம். அதுவே என்னுடைய கேலி கிரகம், என் நம்பிக்கைக்கும் அந்தரங்கத்துக்கும் அஸ்திவாரம். நான் எங்கும் நிறைந்தவன். ஆனாலும் இந்த கோவில் நான் நிச்சயமாக உரையும் பிரதான ஸ்தானம். பரம உபனிஷத்துக்களும் என்னையே நிராகார பிரம்மம் என்று கூறுகிறது. அந்த நிராகாரமே இங்கு பக்தர்கள் மேல் இறக்கப்பட்டு என் உருவமாக இங்கு வந்திருக்கிறது. மோட்சலட்சுமி விலாசம் என்னும் கோவிலின் தெற்கு பக்கத்தில் என்னுடைய ஒரு மண்டபம் இருக்கிறது. நான் எப்பொழுதும் அங்கு பிரசன்னமாக இருக்கிறேன். அங்கு ஒருவன் வந்து ஒரு நிமிஷமாவது திட சித்தத்துடன் அமர்ந்தானே அவன் 100 வருஷ காலம் யோக அபியாசம் செய்த பலனை அடைகிறான். அந்த ஸ்தானம் உலகத்தில் முக்தி மண்டபம் என்ற பெயருடன் பிரசித்தமாக இருக்கிறது. அங்கு அமர்ந்து வேதத்தை ஒரு தடவை படித்தாலும் சமஸ்த வேதங்களையும் அபியசித்த பலன் கிடைக்கிறது. அந்த முக்தி மண்டபத்தில் அமர்ந்து ஒரு பிராணாயாமம் செய்தால் போதும், அதன் பலன் வேறிடங்களில் 10,000 வருஷம் அஷ்டாங்க யோக அபியாசம் பண்ண பலன் கிடைக்கிறது. ஒருவன் இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து ஒரு தரம் சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை ஜபித்தால் 1 கோடி வருஷம் ருத்ரஜபம் பண்ணின பலன் கிடைக்கிறது. கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்து சதருத்ர ஜபத்தை பவித்திரமாக முக்தி மண்டபத்தில் அமர்ந்து ஜபித்தானே ஆனால் அவனை பிராமண வேஷம் தரித்த ருத்ரனாகவே எண்ண வேண்டும். ஒருவன் என்னுடைய தட்சிண மண்டபத்தில் அமர்ந்து ஒரு தடவையாவது பிரம்ம யஜ்ஞம் செய்தால் அவன் பிரம்மலோகம் அடைந்து பிரம்மாவாகவே ஆகிவிடுவான். நிஷ்காமமாக ஒருவன் அங்கு தர்மசாஸ்திரம் இதிகாசம் புராணம் படித்தால் அவன் என்னுடைய இல்லத்தில் என்னுடனேயே வசிக்கிறான். ஒரு புண்ணியசாலி இந்திரியங்களின் சஞ்சல தன்மையை ஒரு க்ஷணமாவது அடக்கி கொண்டு முக்தி மண்டபத்தில் உட்கார்ந்தானால் அவனுக்கு மற்ற ஸ்தானங்களில் கடும் தபஸ் செய்த பலன் கிடைக்கிறது. வேறு இடங்களில் 100 வருஷம் வாயு பக்ஷணம் செய்து கொண்டிருந்தால் என்ன பலனோ அது முக்தி மண்டபத்தில் அறநாழிகை அமர்ந்தாலே கிடைக்கிறது. முக்தி மண்டபத்தில் ஒரு குந்துமணி அளவு தங்கம் தானம் செய்தால் ஸ்வர்க்கத்தில் ஸ்வர்ண விமானத்தில் ஏறி சுற்றுலா போகிறோம். கேளும், அங்கு ஏதாவது ஒரு நாள் விரதம் இருந்து இரவு கண் விழித்து ஒரு லிங்கத்தை பூஜை செய்தால் சமஸ்த விரத்த புண்ணியங்களுக்கு அவன் பாத்திரமாகிறான். அங்கு மிகவும் தானம் செய்தாலும் மகா விரதங்களை அனுஷ்டித்தாலும் சமஸ்த வேதங்களை பாராயணம் செய்தாலும் அவன் சொர்க்கத்திலிருந்து நழுவ விடமாட்டான். இந்த முக்தி மண்டபத்தில் வைத்து ஒருவனுக்கு உயிர் பிறந்ததே ஆகில் அவன் என்னுடனே லயமாகி இங்கு நான் இருக்கும் வரைக்கும் அவனும் என்னுடனே இருக்கிறான். நான் உமாதேவியுடன் ஞான வாப்பியில் எப்பொழுது ஜலக்கிரீடை செய்கிறேனோ அதை பானம் பண்ணினவனுக்கு நிர்மலம் ஏற்படுகிறது. என்னுடைய அரச மாளிகையில் அந்த ஜலக்கிரீடை செய்யும் இடம் எனக்கு மிகவும் பிரியமானது. அது குளிர்ச்சியான ஜலத்தால் நிரம்பி இருக்கிறது. ஞான வாப்பியில் எப்பொழுது ஜலக்கிரீடை செய்கிறேனோ அதை பானம் பண்ணினவனுக்கு நிர்மலம் ஏற்படுகிறது. என்னுடைய அரச மாளிகையில் அந்த ஜலக்கிரீடை செய்யும் இடம் எனக்கு மிகவும் பிரியமானது. அது குளிர்ச்சியான ஜலத்தால் நிரம்பி இருக்கிறது. இந்த மண்டபத்தின் முன்பக்கத்தில் என் சிங்கார மண்டபம் இருக்கிறது. அதை பீட்டம் என்றே எண்ண வேண்டும். ஸ்ரீ ஈனமான ஜனங்களை, அதாவது தரித்திரர்களை ஸ்ரீமானாக்கக்கூடியது. அந்த ஸ்தானத்தில் யாரா இருந்தாலும் என் பொருட்டு நிர்மல வஸ்திரம், பரம விசித்திர மாலைகள், களப கஸ்தூரிகள், நானாவிதமான சிங்கார பொருட்கள், பூஜா திரவியங்கள் இவைகளை சமர்ப்பணம் பண்ணினானே ஆனால் அவன் எப்பொழுதும் எங்கும் ஸ்ரீமானாகவே விளங்குவான். அவன் எங்கு மரணம் அடைந்தாலும் நிர்வாண லட்சுமி அவனுக்கு நிர்வாண பதவி கொடுப்பதற்காக அவனை வரிக்கிறாள். என்னுடைய மோட்சலட்சுமி விஷாலம் என்னும் பெயருடைய மாளிகையின்
ரமணீயமான ஐஸ்வர்ய மண்டபமும் இருக்கிறது. நான் எப்பொழுதும் அங்கு நான் எல்லோருக்கும் ஐஸ்வர்யத்தை தானம் அளிக்கிறேன். என் கோவிலின் கிழக்கு பக்கத்தில் ஞான மண்டபம் இருக்கிறது. அதில் அமர்ந்து என்னை தியானம் செய்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் ஞான உபதேசம் செய்கிறேன். பவானியுடைய ராஜ பவனம்தான் என்னுடைய ஜீவனாலயம். அங்கு எனக்கு காணிக்கையாக என்ன பொருள் வைக்கிறார்களோ அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். விசாலாட்சி தேவியினுடைய கோயில் என்னுடைய இளைப்பாறும் இடம். அங்கு நான் சம்சாரத்திலிருந்து வெறுத்து வெளியே வந்தவர்களுக்கு அவர்கள் இளைப்பாறும் இடமாக நான் கொடுக்கிறேன். நான் நியமமாக பரம தத்துவம் ஸ்நானம் செய்யும் தீர்த்தம் மணிகர்ணிகை. அங்கு ஸ்நானம் செய்கிறவர்களுக்கு நான் நிர்மலத்தன்மையை அளிக்கிறேன். எது சாஸ்திரத்தில் பரம தத்துவம் என்னும் பெயரால் கூறப்படுகிறதோ, எது தன்னைத்தானே பிரம்மம் என்று அறியப்படுகிறதோ, கடைசி காலத்தில் அவர்களுக்கு அதையே நான் உபதேசமும் செய்கிறேன். எதை தாரக ஞானம் என்று சொல்கிறோமோ, எது பரம நிர்மலம் என்று கூறப்படுகிறதோ, எது ஸ்வாத்மாராமம் என்று அறியப்படுகிறதோ, அதை மணிகர்ணிகா கட்டத்தில் கடைசி காலத்தில் உபதேசம் செய்கிறேன். உலகம் முழுவதற்கும் மங்கள பூமியானது மணிகர்ணிகை. கர்மபாசத்தால் பந்தப்படும் பசு என்று கூறப்படும் பிராணிகளை நான் அங்கு அவிழ்த்து விட்டு விடுகிறேன். எங்கு நான் மோட்ச பிக்ஷை இடுவதற்கு இரவு பகல் என்றும் சத்பாத்திரம் குபாத்திரம் என்றும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுக்கிறேனோ, அதுவே தானம் கொடுக்கக்கூடிய இடம். மிகவும் ஆழமாகிய சம்சார சாகரத்தில் மூழ்கும் பிராணிகளாகிய படகளுக்கு எங்கு மாலுமையாக இருந்து நான் அக்கறை சேர்க்கிறேனோ, அதே மணிகர்ணிகை சௌபாகியத்துக்கும் சௌபாகியம் கொடுக்கும் பூமியாகும். ஆகையால் நான் அங்கு முதல் வர்ணித்தவரிலிருந்து கடைசி வர்ணத்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் எப்பொழுதும் அளிக்கிறேன். மகா சமாதியில் இருப்பவர்களுக்கு வேதாந்த அர்த்தங்களை சேவிப்பவர்களுக்கு வேறு ஸ்தலங்களில் மோட்சம் என்பது துர்லபம்தான். ஆனால் இங்கு சோகத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு கூட முக்தி கிடைக்கிறது. ஒருவன் யக்ஞ தீட்சை பெற்றிருந்தாலும், சண்டாளனானாலும், பண்டிதனானாலும், முட்டாளானாலும், மூர்க்கனாலும் மணிகர்ணிகைக்கு வந்துவிட்டால் மோட்ச தீட்சை பெறுவதற்கு அவன் சமமான அதிகாரியாகி விடுகிறான். அந்நிய இடங்களில் எதை கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் படுகிறோமோ, இதே இந்த மணிகர்ணிகையில் நாம் நெடுநாளாக சேர்த்து வைத்திருந்த சொத்து அனைத்தையும் நான் இந்த மணிகர்ணிகையில் பிராணிகளுக்கு அளிக்க தத்பரனாக இருக்கிறேன். இங்கு தெய்வவசத்தால் ஒரு காலம் ஒன்று சேராத பொருள்கள் மூன்றும் ஒன்று சேர்ந்தால் நெடுநாள் சேர்த்து வைத்திருந்த சர்வ சொத்தையும் நான் அவர்களுக்கு அளிக்கிறேன். சரீரம், சம்பத்து, மணிகர்ணிகை, இந்த மூன்றும் ஒன்று சேர்வது மிக மிக துர்லபம். அப்படி மூன்றும் ஒன்று சேர்வதே திருஷம யோகமாகும். இது இந்திராதி தேவதைகளுக்கும் துர்லபமானதாகும். இதை அடிக்கடி சிந்தித்து பார்த்து நான் எல்லா பிராணிகளுக்கும் மணிகர்ணிகையில் முக்தி லக்ஷ்மியை தானம் கொடுக்கிறேன். இந்த வாரணாசி புரியில் இந்த இடமே நான் முக்தி தானம் அளிக்க பிரதான இடமாகும். ஏனென்றால் இந்த மூன்று உலகங்களும் அந்த பூமியின் தூளிக்கு கூட சமானமாகாது. என்னை லிங்கமாக வழிபடுவதற்கு முக்கியமான ஸ்தானம் அவிமுக்தேஸ்வர லிங்கம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, காஷியில் விஸ்வநாத லிங்கத்துக்கு நேர் எதிர்க்க, கோயிலுக்குள்ளேயே, அதாவது விஸ்வநாத லிங்கத்துக்கு எதிர்க்க நந்தி இருக்கும். நந்திக்கு அடுத்த பின்னாடி இந்த அவிமுக்தேஸ்வர லிங்கம். அந்த அவிமுக்தேஸ்வர லிங்கத்தை அங்கே ஒரு சின்ன கூண்டு இருக்கும். அந்த கூண்டில் இருக்கிற துர்காதேவி சதா தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த ஒரு மனிதன் ஒரு தடவையாவது அந்த அவிமுக்தேஸ்வரரை பூஜை செய்திருந்தானால் அவன் கிருதகிருத்தியன் ஆவான். சந்தியா சமயத்தில் நான் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சைவ சந்தியா செய்கிறேன். அந்த இடத்தில் கேவலம் விபூதியை பூசிக்கொள்வதாலேயே பசுபாசத்தால் கட்டுப்பட மாட்டான். காலை வேளை சந்தி சமயத்தில் நான் எப்பொழுதும் ஓங்காரேஸ்வரருடைய கோயிலில் இருப்பேன். ஏனென்றால் அங்கு ஒரு வேளை சந்தி பண்ணினாலும் சமஸ்த பாபங்களும் விலகும். ஒரு சதுர்தசி என்றும் கிருத்திவாசேஸ்வரருடன் தங்குகிறேன். அங்கு இரவில் கண்விழித்தால் தாயின் கர்ப்பத்தில் இனி பங்கு கொள்ள வேண்டாம். பக்தியுடன் கூட ரத்னேஸ்வரரை பூஜை செய்தால் அவர் ரத்தனங்களை வாரி வாரி வழங்குவார். ஒருவன் ரத்தனங்களாலேயே அந்த லிங்கத்தை அர்ச்சித்தால் அவனுக்கு அருமையான ஸ்திரீ ரத்னம் கிடைக்கும். நான் திரிலோகம் முழுவதும் எங்கும் வியாபித்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் பக்தர்களுடைய மனோரதத்தை நிறைவேற்றுவதற்காக திரிலோச்சனருடன் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அது ரஜஸ்க மகா பீட்டமாகும். அந்த பீட்டத்தை
அந்த விரஜ பீட்டம் சொன்னோமே, அது அந்த விரஜஸ்க மகா பீட்டம் ஆகும். அந்த பீட்டத்தை சேவித்தும் சதுரத தீர்த்தத்தில் ஜலக்கிரியை செய்தும் கொண்டிருந்தால் அவன் நிச்சயமாக ரஜோகன சூன்யமாகி விடுவான். மகாதேவர் இருக்கும் இடத்தில் என்னுடைய சாதகர்களுக்கு சித்தியை அளிக்கும் மகா பீட்டம் இருக்கிறது. அந்த மகா பீட்டத்தை தரிசனம் செய்வதனாலேயே கொடூரமான பாபங்களில் இருந்து விலகி விடுகிறான். பித்தர்களுக்கு பரம பிரீத்தியை கொடுக்கும் ரிஷபத்வஜ தீர்த்தம் இருக்கிறது. அங்கு பித்தர்களுக்கு ஒரு தடவை தர்ப்பணம் செய்வதனாலேயே க்ஷணமாத்திரத்தில் பித்தர்களை கரையேற்றி விடுகிறான். இதற்கு பிறகு ஆதிகேசவ பீட்டம். அந்த ஆதிகேசவ பீட்டத்தில் நான் ஆதிகேசவ ரூபமாக நானே இருக்கிறேன். அங்கு என் பரம பிரிய பக்தர்களுக்கு ஸ்வேதத்வியம் கிடைக்கும்படி செய்கிறேன். இதற்கு பிறகு சர்வ மங்களத்தை கொடுக்கும் மங்கள பீட்டம். அது பஞ்சநத தீர்த்தத்துக்கு சமீபத்தில் இருக்கிறது. அங்கு நான் பக்தர்களை கரையேற்றுவேன். எங்கு நான் பிந்துமாதவ ரூபத்தில் இருக்கிறேனோ அங்கு பஞ்சநத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்யும் என் வைஷ்ணவ பக்தர்களை விஷ்ணுவின் பிரசித்த பரமபதத்துக்கு அனுப்புகிறேன். காசியில் யோக சித்தியை வித்தரணம் செய்யும் இந்த பீட்டங்களில் உச்சாடர் முதலிய சித்திகளை பெறாத சாதகர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த காஷிபுரியில் அடி வைக்கும் இடம்தோறும் அநேக பீட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் தர்மேஸ்வர பீட்டம் ஏற்கனவே சொன்னோமே, ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது. அங்கு ரட்சியுங்கள் ரட்சியுங்கள் என்று அபாய குரல் எழுப்பி வரும் இந்த கிளி குஞ்சுகளுக்கும் என்னுடைய உத்தம உபதேசத்தினால் நிர்மல ஞானம் கிட்டி இருக்கிறது. ஏ சூரியநந்தனா, இன்றிலிருந்து நான் உன்னுடைய உத்தமமான தபோவனத்தில் இருக்கும் தர்மேஸ்வர பீடத்தை ஒரு பொழுதும் விடமாட்டேன். ஹே ரவி புத்திரனே, பார், என் அனுக்கிரகத்தினால் இந்த எல்லா கிளிகளும் என்னுடைய திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு என் மகாபுரத்துக்கு செல்கின்றன. உன்னுடைய சத்சங்கத்தினால் இவைகள் எல்லாம் பரம நிர்மலமாகி என்னுடைய உலகில் அநேக தினங்கள் வரை சுகபோகங்களை அனுபவித்து பிறகு என்னால் கூறப்பட்ட ஞானத்தை அடைந்து அங்கேயே முக்தியும் அடைவார்கள். பகவான் சக்கரை விதம் கூறியவுடனே ருத்ர கன்னிகளால் அலங்கரிக்கப்பட்டு கைலாசத்தின் சிகரம் போன்ற திவ்ய விமானம் அங்கு வந்து அடைந்தது. பரம நிர்மலமான இந்த எல்லா கிளி குஞ்சுகளும் திவ்ய ரூபம் எடுத்துக்கொண்டு தர்மராஜரிடம் விடைபெற்று கொண்டு விமானத்தில் ஏறி கைலாசத்துக்கு சென்றன. இப்படி தர்ம பீட மகாத்மியம் கேட்க கிடைச்சது. இன்னும் கூட இருக்கு, மேற்கொண்டு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. जय बोलो श्री प्रेमी केंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. राधे कृष्णा.